என்னைக்கும் போல இன்னைக்கும் கிளம்பி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. வண்டியை நிறுத்திட்டு யாரடா கூப்பிட்டதுன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு சின்ன பையன் தான் நின்னுட்டு இருந்தான். கிட்ட போயிட்டு எதுக்குடா கூப்பிட்டேன்னு கேட்டதும், நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இருந்தாலும் சரிடா தம்பி ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். போயிட்டாதீங்க ப்ரோ, இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டான். எதுக்குடா இப்போ இந்த பக்கெட் எடுத்துட்டு வரான்னு கேட்டதும், நீங்க லாஸ்ட் வீடியோல மான்ஸ்டர் ஃபிஷ் வாங்கி விட்டுருந்ததை பார்த்துருந்தேன், அதுக்கு ஃபீட் பண்ண கப்பீஸ் பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோன்னு கூட்டிட்டு போயிட்டான். வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு பார்த்தா ஓடையை காமிச்சிட்டு இங்க தான் பிடிக்க போறோம்னு சொன்னான். இந்த ஓடையில எப்படி கப்பீஸ் இருக்கும்னு கிட்ட போய் பார்த்தாச்சுன்னா சொன்ன மாதிரியே ஓடை ஃபுல்லாவும் கப்பீஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அக்வேரியம் ஷாப்ல வச்சிருக்க கப்பீஸ் அளவுக்கு கலர் இல்லைனாலும் இதுவும் ஓரளவுக்கு கலரா தான் இருந்துச்சு. அவனும் ஒரு 10 நிமிஷத்துல கொண்டு வந்த பக்கெட் ஃபுல்லாவும் கப்பீஸை பிடிச்சிட்டான். அப்படியே பிடிச்ச கப்பீஸ் எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு தந்தான். எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரி, இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்கிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தாச்சுன்னா, இருங்க ப்ரோ இந்த ஓடையில ஃபாக்ஸ் டெயில் இருக்கு எடுத்தாரன்னு சொல்லிட்டு கீழே போய் சொன்ன மாதிரியே நிறைய ஃபாக்ஸ் டெயில் எடுத்து கப்பீஸை கட்டின மாதிரி அதையும் நீட்டா ஒரு கவர்ல வச்சு கட்டி கொடுத்துட்டு, ஓகே ப்ரோ போயிட்டு வரேன் பாய்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். இந்த கப்பீஸ் எல்லாத்தையுமே நம்ம கேட் ஃபிஷ்க்கு தான் ஃபீட் பண்ண போறோம். பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.